மகாபாரதத்துல சிவனுக்கும் அர்ஜுனனுக்கும் சண்டை நடந்துச்சா. பாண்டவர்கள் வனவாசத்துல இருந்தப்போ அங்க வந்த வியாசர் அர்ஜுனனை கூப்பிட்டு உனக்கு சக்தி அஸ்திரங்கள் எல்லாம் தேவைப்படும், அதனால தேவர்கள் நினைச்சு தவம் பண்ணு அப்படின்னு சொல்ல அர்ஜுனனும் இப்போ இந்திரனை நினைச்சு தவம் பண்றான். இப்போ அங்க வந்த இந்திரன் எப்போ சிவபெருமானோட தரிசனம் உனக்கு கிடைக்குதோ அப்போ எல்லா சக்தி அஸ்திரங்களும் உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்போ அர்ஜுனனும் சிவன் நினைச்சு ஒரு கடுமையான தவம் புரியுறான். இப்போ குறுக்க வந்து ஒரு பன்றி அவனை தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஒரு கட்டத்துல பொறுமை இழந்த அர்ஜுனன் தன்னோட வில் எடுத்து அந்த பன்றிக்கு குறி வைக்கிறான். திடீர்னு ஒரு சத்தம், அது என்னுடைய இலக்கு, குறுக்க வராத அப்படின்னு அந்த வேடன் வரான். ஆனா அர்ஜுனன் அதை பெருசா கண்டுக்கல. தன்னோட வில்ல இருந்து அம்ப அந்த பன்றி மேல ஏறான். அதே நேரத்துல அந்த வேடனும் அம்பை இரண்டு அம்புகளும் ஒரே நேரத்துல பன்றி மேல பட்டு அந்த பன்றியோட உயிர் போயிருச்சு. இப்போ உங்க ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம், யாருடைய அம்பு முதல்ல பட்டுச்சு அப்படின்னு. அர்ஜுனனும் ஓ உனக்கு அவ்வளவு சக்தி இருந்துச்சு அப்படின்னா என் கூட மோதிப்பா அப்படின்னு சொல்ல ரெண்டு பேருக்கும் ஒரு பெரிய ஒரு சண்டை நடந்துச்சு. ஆனா அர்ஜுனனோட அம்பு மலைகளை எல்லாம் அந்த வேடன் தவிடு புடியாக்கிக்கிட்டு இருந்தான். இவனை என்னதான் பண்றது அப்படின்னு அர்ஜுனன் இப்போ தன்னோட வில்லாலேயே அந்த வேடனை தாக்குறான். ஆனா அவனோட வில் பறிக்கப்பட்டுச்சு. சரி போது அப்படின்னா அவனோட கைகளாலேயே அந்த வேடனை தாக்குறான். ஆனா அடி வாங்கினது என்னமோ அர்ஜுனன் தான். தன்னோட உடல் முழுக்க ரத்தங்களோட அர்ஜுனன் வாங்கிட்டான். ஆனா உடனே எந்திரிச்ச அர்ஜுனன் பக்கத்துல இந்த களிமண்ல சிவனோட ஒரு உருவத்தை செஞ்சு மலர் வைக்கிறான். உடனே அந்த வேடனோட கழுத்துல மலர் மாலை வந்து விழுந்துச்சு. இதை பார்த்த அர்ஜுனன் ஐயா சிவபெருமானே நீங்க தானா இது அப்படின்னு சொல்லி வேடனோட காலிலேயே வந்து விழுந்துட்டான். ஆமா, வேடனா வந்த சிவனும் அர்ஜுனா உன்னோட வீரமும் பலமும் கிட்டத்தட்ட எனக்கு சமமா தான் இருக்கு, நான் ரொம்ப திருப்தி அடைஞ்சிட்டேன், என்னோட பாச பத்தாஸ்திரத்தை நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துட்டாரு. இதுக்கடுத்து என்ன நடந்துச்சு கீழக்கு ஃபுல் எபிசோட்ல போய் பாருங்க.